100 நாட்கள் நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கின்றேன். இந்த நடைபயணத்தின் நோக்கம் தமிழக மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும். அதற்கு முதலில் உங்களுடைய உரிமைகள் என்னவென்று உங்களுக்கு தெரிய வேண்டும். தெரிந்தால்தான் அதை நீங்கள் தட்டி கேட்க முடியும், ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் தான் நான் மேற்கொண்டிருக்கின்றேன். தமிழ்நாடு முழுவதும் சென்று மக்களை சந்தித்து அந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகள், தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனைகளை மக்களிடம் எடுத்து சென்று அதற்கு அதைவிட முக்கியம் உங்களுடைய உரிமைகள் என்னவென்று, குறிப்பாக பெண்களுடைய உரிமைகள் என்னவென்று இளைஞர்கள், மாணவர்கள், அரசு ஊழியர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள் போன்ற அனைத்து உழைக்கின்றவர்களும், விவசாயிகள், இது போன்ற உங்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கத்தான் இந்த என்னுடைய பயணம். இது தேர்தலுக்காக நான் நடத்தவில்லை, வாக்குகளுக்காக நான் வரவில்லை. இங்கே நான் வந்த நோக்கமே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். எப்படி கொண்டு வரலாம்? இந்த கொடுங்கோல் மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். அதில் ஒரே குறிக்கோள் தான். செல்கின்ற இடமெல்லாம் மக்கள் மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கிறார்கள். இங்கே எனக்கு முன்பு என்னுடைய சகோதரி ஜோதி அவர்கள், நம்முடைய சென்னை, இவர்களை போன்றவர்கள்தான் சென்னையை தூய்மையாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் இல்லை என்றால் சென்னை வாழக்கூடிய நகரமாக இருக்காது. அவர்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நமக்காக, நம் குழந்தைகளுக்காக, நம் சந்ததியினருக்காக சுத்தமாக தூய்மையாக வைத்துக் கொண்டிருக்கின்ற அவர்கள் 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் பணியாற்றி இன்று பணி நிலைப்பு, பணி நிரந்தரம் இல்லை. அவருடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. காரணம், இந்த மோசடி திமுக பணத்திற்கு ஆசைப்பட்டு, லஞ்சத்திற்கு ஆசைப்பட்டு இருக்கின்ற வேலைகள் எல்லாம் தனியாரிடம் விட்டுவிட்டது. திமுக என்றாலே ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, ஒரு சுரண்டுகின்ற ஒரு கம்பெனி. இது கட்சி கிடையாது, இது ஒரு குடும்பம், ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை உரிமைகளையும் தாரவாத்து பெரிய பெரிய முதலாளியிடம் ஒப்படைத்து விற்று கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணம், சென்னை சுற்றி இருக்கின்ற அவுட்டர் ரிங் ரோடு. இந்த அவுட்டர் ரிங் ரோடு என்பது அதிமுக ஆட்சி காலத்திலே கட்டப்பட்டு நம்முடைய பணம், மக்களுடைய வரி பணம் 2200 கோடி ரூபாய் செலவிட்டு அதை கட்டப்பட்டு, இப்பொழுது திமுக இதை ஒரு தனியார் கம்பெனியிடம் ஒப்படைத்து அவர்கள் 25 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கின்றார்கள். இது ஒரு உதாரணம் தான். அதாவது நம்ம பணம் 2200 கோடி ரூபாயில கட்டப்பட்ட அந்த அவுட்டர் ரிங் ரோடு. இதுல நியாயமா என்ன செய்யணும்னா, அதை கட்டணம் இல்லாத டோல் ஃப்ரீ சாலையாக மாற்ற வேண்டும். இதுதான் நியாயமானது. ஆனால் அதை விட்டு விட்டார்கள். ஒரு தனியார் கம்பெனிக்கு 25 ஆண்டுகள் அதற்கு குத்தகை கொடுத்து நான் கணக்கு போட்டேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு வாகனங்கள் போகிறது, ஓராண்டிற்கு இன்றைக்கு எவ்வளவு வருமானம், இன்னைக்கு ஓராண்டுக்கு 350 கோடி வருமானம். இன்னும் 5 ஆண்டுகளிலே அதுக்கு 2 மடங்காக அதிக வாகனங்கள் போகும். அப்படி பார்த்தா 10 ஆண்டு, 15 ஆண்டு, 25 ஆண்டு, 25 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளவு தெரியுமா மொத்தம் வரும்? 45,000 கோடி ரூபாய். கட்டினது 2200 நம்ம பணத்துல. அந்த கம்பெனிக்கு போறது 45,000 கோடி ரூபாய் 25 ஆண்டுகளில் போகுது. அப்போ இவங்களுக்கு எவ்வளவு லஞ்சம், எவ்வளவு கமிஷன் கொடுத்துருப்பாங்க. அதே போன்று தான் இங்கே ராம்கியோ அந்த கம்பெனி, இந்த கம்பெனிலாம் இவங்க வேலையெல்லாம் அவங்க கிட்ட கொடுத்து, என்ன எதுக்கு? காசு தான். அதுவும் இந்த தொகுதியில் எம்எல்ஏ இருக்கிறார் சேகர் பாபு. நாங்க எத்தனையோ அமைச்சர்களை பார்த்துட்டோம். நீங்களா எந்த அளவுக்கு இன்னொரு 4 மாசம் ஆட போறீங்க, அதன் பிறகு சுருட்டிட்டு உட்காந்துட்டு இருக்க போறீங்க, அதெல்லாம் பார்க்க போறோம். ஒரு பெரிய வேலையே கிடையாது. அதனால இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடாது. இந்த மேடையை காத்தா 3 முறை மாத்திருக்கிறாங்க. 3 முறை அங்க நடக்கக்கூடாதான், இங்கதான் வரணுமா, இப்படி வரணுமா, அப்படி வரணுமா. ஆடுங்க, இன்னொரு 4 மாசம் ஆட போறீங்க. அது மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. நாங்க எத்தனையோ பேரை பார்த்துட்டோம். அதனால இதெல்லாம் ஒரு பெருசா கிடையாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள்.
செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.